பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினதுமாக உனக்கு துணை செய்கிறவருமாகி கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து இஸ்ரவேலே என்று அழைக்கிறார், யாக்கோபே என்று அழைக்கிறார், யசூரனே என்று அழைக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்மளை யாக்கோபு என்று அழைத்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை இஸ்ரவேல் என்று அழைத்தார். இப்பொழுது நம்முடைய யசூரனே என்று நம்மளை அழைக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் பயப்படாதீங்க. உடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அந்த எதிர்காலத்தை குறித்து, உடைய தேவைகளை குறித்து ஒன்று கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனே, என் தாசனை யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.